இடும்பன் 2 மலைகளை சுமந்து வந்ததாகவும், அந்த மலையை அகத்தியர் கீழே வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வைத்ததாகவும் நாம் பழனியில் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கும் பழனியில் காவடி எடுத்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்தி முருகப்பெருமானினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம். போகர் பெருமான் நவபாஷாணத்தை கொண்டு பிரதிஷ்டை செய்ததும் இதே பௌர்ணமி தினத்தில்தான். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் தைப்பூச நன்னாள் அப்படிங்கிறது சித்தபெருமானினுடைய வழிபாட்டிலும் இருக்கிறது. அதே சமயம் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிலும் இந்த காவடி வழிபாடு அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால இந்த தைப்பூச வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவே பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானினுடைய மிகப்பெரிய கொண்டாட்டங்களில் ஒன்றாக இந்த தைப்பூச வழிபாடு பார்க்கப்படுகிறது. அறுபடை வீடுகளிலும் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் இந்த தைப்பூச வழிபாடு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வழிபாடு பண்ணினால் நமக்கான நன்மைகள் உண்டாகும்.